ஆர்சிபி அதை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக இருக்கு ப்ரோ. மேட்ச் ரொம்ப கேவலமாக ஆடுறாங்க ப்ரோ, பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. அது மாதிரி ஆர்சிபியோட ஜெயிப்போம்னு நம்புவோம். பேட்டிங்கில் ஒரு 200, நம்ம பேட்டிங்கில் ஒரு 250 அடித்தாதான் இந்த பவுலிங்க்கு கரெக்ட். எங்கே ப்ரோ இருந்தது, மொத்தமாக முடிச்சு விட்டானுங்க. பவுலிங் சுத்தமாக நல்லா இல்லை. பேட்டிங்கும் தூபே நிறைய பால் வேஸ்ட் பண்ணிட்டாரு. சரியில்லை ப்ரோ. சேட்டன் வேர்ல்டு கப்பில் இருந்த ஃபார்ம் இதில் இல்லை. இது நிறைய எதிர்பார்ப்பு, பட்டு சரியில்லை ப்ரோ. இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். 2 மேட்ச் தான் ஆகுது, இன்னும் கொஞ்சம் கம்பேக் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சிஎஸ்கே தான் பார்ப்போம். பவுலிங் விக்கெட் எடுக்கிற அளவுக்கு பவுலிங்கில் இது இல்லை ப்ரோ. ஜடேஜாவை கொடுத்தது பெரிய தப்பு. ஜடேஜாவை கொடுத்துடக்கூடாது. ஜடேஜாவை கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளையாவது நம்ம ஆக்ஷனில் எடுத்துருக்கணும், எடுக்கல. ஆர்சிபியோட தான் எப்போவுமே ஒரு பெரிய இது இருக்கும், எதிர்பார்ப்பு. ஆர்சிபியோட ஜெயிப்போம்னு நம்புவோம். பேட்டிங்கில் ஒரு 200, நம்ம பேட்டிங்கில் ஒரு 250 அடித்தாதான் இந்த பவுலிங்க்கு கரெக்டாக இருக்கும்னு ஒரு இது இருக்குது. பார்ப்போம் ப்ரோ. தெரியல ப்ரோ, நானும் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். ஜெயிச்சா சந்தோஷம், ஜெயிக்கலன்னா திருப்பி அவங்க கலாய்ப்பாங்கிற ஒரு இதுதான் இருக்குது. பட் ஜெயிச்சிருவோம், பார்ப்போம். நம்ம அபோவ் பார் ஸ்கோர் ப்ரோ. ஆக்சுவலாக வின் பண்ண வேண்டிய மேட்ச் தான். ஓகேங்களா, பவுலிங் வீக்குன்றதோட அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்றதுலாம் இருக்குது. பிரசாந்த் வீர் வந்து 11ல் கொண்டு வந்தாங்க. ஆப்போனண்ட்டில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலுமே பிரசாந்த் வீர் 11ல் கொண்டு வந்தாங்க. எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு யூஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. சுத்தமாக மட்டி கேப்டன்சி ருத்ராஜ், அவ்வளோதான். பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆனால், பட் கேப்டன்சி 0. ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டம். அவ்வளோதான். நாங்கள் போட்டுட்டோம். நாங்கள் ஏன் இப்போலாம் வந்திருக்கோன்னா, நாங்கள் ஃபஸ்ட் மேட்ச் முன்னாடியே புக் பண்ணிட்டோம். தெரிஞ்சுருந்தால் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, பட் தலை வந்தால் ஏதாவது நடக்கும்னு பார்ப்போம். வெயிட்டிங் ஃபார் தலை. தேங்க்யூ. அவ்வளோதான், அழுதுகிட்டே இல்லை எல்லாருமே. ஆனால் தலைக்காக வெயிட்டிங், அவ்வளோதான். தேங்க்யூ. ஆர்சிபி நல்ல டீம் இருக்குது. ஸோ அவங்க வின் பண்ணுவாங்க, வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ருத்ராஜ் கேப்டன்சி கையில் தான் இருக்குது. கம்மி ஸ்கோர்லாம் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் சுத்தமாக கேப்டன்சி தான் நான் பார்ப்பேன். ஏன்னா வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன். பட் அவ்வளோதான். சஞ்சு வருவார், வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 மேட்ச் தானே போயிருக்கு. ஹி வில் பி பேக் சூன். பார்ப்போம். மேட்ச் ரொம்ப கேவலமாக ஆடுறாங்க ப்ரோ, பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. அது மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. என்ன பண்ண, தோனியும் இல்லை ப்ரோ, ஆனால் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ப்ரோ. ஜடேஜாவும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதான் பார்க்கறதுக்கு அதான் வந்துட்டேன், பாதியிலே வந்துட்டேன் ப்ரோ, அவ்வளோதான். ஆமாம் ப்ரோ, பஞ்சாப் நல்லா ஆடுறாங்க ப்ரோ, அது பரவாயில்ல. ஆனால் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நல்லா தான் வச்சுருந்தாங்க. சிஎஸ்கே பார்த்தீங்களா, நல்லா தான் வச்சுருந்தாங்க. திடீர்னு என்ன தெரில, கொஞ்சம் இதுவாகிட்டாங்க போல். விக்கெட்டும் எடுக்க மாட்டேறாங்க. இந்த டீமுக்கு 3 விக்கெட் தான் எடுத்துருக்காங்க. அவ்வளோதான், மேட்சே முடிய போகுது. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? இவங்க என்ன ப்ரோ, சஞ்சுலாம் சொல்லதுக்கே இல்லை ப்ரோ அதெல்லாம். ஆனால் வந்து சில பேர்லாம் ரொம்ப டூபே சூப்பர் ப்ரோ. ஆனால் டூபேலாம், ஆனால் அது மாதிரி ஜடேஜாலாம் இருந்தால் அச்சானா சூப்பராக இருக்கும் ப்ரோ. இது மாதிரி தான் அடிக்க மாட்டாங்க. கப்பு வாங்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு ஆர்சிபி அதை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக இருக்கு ப்ரோ. ஆர்சிபி தூக்கி காவலில் போடுங்க ப்ரோ. எங்கன்னா அது பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக. அவன் சிஎஸ்கேவை ரொம்ப அசிங்கமாக பார்த்திருக்கான் ப்ரோ. ஓகேங்களா, ரொம்ப அசிங்கமாக பார்த்திருக்கான் சிஎஸ்கேவை. ஆனால் சும்மா விட முடியுமா? எடுத்து காவலில் போடுங்க ப்ரோ ஆர்சிபி. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அந்த கீப்பாங்க ப்ரோ, அவங்க அடியவே மாட்டாங்க ப்ரோ. அவங்க பார்க்குறீங்களா, அவங்க அடியவே மாட்டாங்க. நாங்கள் தான் அடிப்போம் ப்ரோ. பார்ப்போம், ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஆக்சுவலாக வைப்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் என்னன்னு தெரில, சென்னையில் தான் வந்து கடைசி 3 வருஷமாக வந்து சென்னை தோத்துட்டே இருக்கானுங்க. இன்னும் மேட்ச் முடியல. பட் எனக்கு தெரிஞ்சு போச்சு பஞ்சாப் தான் வின்னு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. பட் தோனியாக தான் வர்றது. தோனிலாம் ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி நல்லா ஆடினாங்க. ஆக்சுவலி பேட்டிங் சூப்பராக 200 ரன்ஸ் மேலே அடிச்சிட்டாங்க. ஆனால் அது மற்ற டீம் இன்னும் சூப்பராக அசால்ட்டாக அடிச்சிடுறானுங்க. சஞ்சு மேபி தெரில ப்ரோ, இன்னும் 2 மேட்ச் தான் ஆடிருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் பார்ப்போம். ஆமாம், இந்த மேட்ச் தெரில ப்ரோ. இப்போது மேபி நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். எடுத்தனே முடிவு பண்ண முடியாதுல்ல. பவுலிங் தான் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. பேட்டிங் கூட ஓகே தான் ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. தெரில ப்ரோ, ஆடுவாங்க நம்புகிறேன். எனக்கும் தெரியல, ஆடுவாங்க நம்புகிறேன், அவ்வளோதான். பேட்டிங் நல்லா பண்ணிடுவானுங்க. பவுலிங் தான் எனக்கு லைட்டாக டவுட்டு. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. எக்ஸ்பெக்டேஷனாக சென்னையோட ஃபர்ஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு. பட் பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குங்க, பத்தலை. இந்த ஸ்கோர் அச்சதும் பத்தலை, ஓப்பனிங் பேட்டிங்கும் பத்தலை. ஸோ வி வாண்ட் சம்திங் மோர். எல்லாமே புதுசாக தான் இருக்காங்க. எல்லா பேரும் புதுசாக இருக்காங்க.
பட் நாட் எனஃப்ங்க. ஸோ வி வாண்ட் ஓப்பனிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும். ருத்ராஜ் கொஞ்சம் அடிக்கணும், சஞ்சு சாம்சன் கொஞ்சம் விளையாடணும். 2 மேட்ச்லேயும் ஃபெயில் ஆவார். ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் பண்ணால் தான் நம்மளால் வின் பண்ண முடியும். போலிங் இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும். ஸோ ஏதோ பண்ணணும், சென்னை வின் பண்ணோன்னா கண்டிப்பாக சேஞ்ச் வேணும். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக அது இப்போ இருக்க டீமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். தெரியல, ஆர்சிபினா அடுத்த டீமுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வேணும், இல்லை ஏதாவது மெரிக்கல் நடக்கணும், அப்போ தான் வின் பண்ண முடியும். இதே போலிங் இதே பேட்டிங் வச்செல்லாம் வின் பண்ண முடியாது. ஓகே.